யூடியூப்பில் ஏதாச்சும் டிஃபனுக்கு குயிக்காக ஏதாச்சும் ரெசிபி வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த தக்காளி குருமா வந்து கண்ணில் வந்து மாட்டுச்சு. ஒரு 1/2 கப் வந்து தேங்காய், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, முந்திரி, அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க சொன்னாங்க. பட் அதில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் சரி, வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது காரத்துக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதுதான் பேஸ் அது செய்கிறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாளிக்க வேண்டியதாக ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கொஞ்சம் வந்து சோம்பு வந்து போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து போட்டுக்கணும். கடுகுல அதுக்கு வந்து தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து சும்மா வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த வந்து மிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தண்ணி எடுத்து அந்த மிக்சிலே வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து கலந்த போல் வந்து இதில் வந்து ஊற்றிடுங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது குருமனால மீடியமாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் ரியலி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ப்ராமிஸாக வந்து சொல்கிறேங்க, தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.